ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இந்த ராகி சேமியா இப்போ ரெடிமேடாக வைக்க பார்த்தீங்களா, அதான் நான் வாங்கி செய்கிறேன். ஸோ அதை வந்து அந்த சேமியாவை வாங்கி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். அது ஊறினதுக்கப்புறம் உடனே அதை வடிகட்டிட்டு, இல்லாட்டி கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அது குழஞ்சி போயிடும், பிசு பிசு அப்படியே ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் கொஞ்ச நேரம் தான் ஊறணும். அது ஊறினதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன். எடுத்து நல்லா கையாலே உதிர்த்துட்டு நான் சர்க்கரை கொஞ்சம் எடுத்து சர்க்கரை போட்டு மேலே தேங்காய் தூவி ஸ்வீட் பண்ணிட்டேன். இப்போ காரத்துக்காக நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் இந்த உதிர்த்து வச்சுருக்கிற சேமியாவை கொட்டி அதில் கிளறி இது பண்ணிட்டேன். இப்போ வந்து காரமும் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ் வந்து நான் இன்றைக்கி ஸ்வீட் லைம் சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் மார்னிங் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு.